இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மனுவாவோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் அந்த கொள்ளைக்காரன் வந்து செத்து கிடக்கிறான். ஹீரோ வந்து என்ன பணம் நடந்து உள்ள வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து என்ன அப்பா இப்படி செத்து கிடக்கானே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், கடைசி என்ன நினச்சேன் அப்படின்னா தெரில. இவனுக்கு காடாக இருந்தவன் ஏதோ தண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். வந்து பார்க்கும்போது இவன் செத்து கிடந்திருக்கான். அப்படிங்கிற இந்த செவுத்தில் ஏதோ எழுதியிருக்கேன், என்னது இது அப்படிங்கும்போது செலீனா வந்து என்ன அப்படின்னா அவளோட மேஜிக் பவரை பயன்படுத்துகிறா. அந்த பவரில் வந்து என்ன அப்படின்னா அந்த இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அவள் ஷாக் ஆகிட்டு இது வந்து பிளாக் மேஜிக்கு. ஸோ நம்ம வந்து என்னப்பா ஜாக்கிரதையாக இருக்கணும். பிளாக் மேஜிக் தான், நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வெளியில் போய் ஆகணும் அப்படிங்கிற. ஏன் அப்படிங்கிற பிளாக் மேஜிக்ஸ் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க பிளாக் மாதிரி ஒரு பெரிய நோயை வந்து என்ன அப்படின்னா உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற. அப்படின்னா அவங்க என்ன பாக்டீரியாவை பயன்படுத்துகிறவங்களா அப்படிங்கிற. ஆமாம், அவங்க எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியாவை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க இவனை கொண்டு வந்தால் சரி, ஒரு வேளை உங்கள் மேலே அட்டாக் பண்ண வந்தால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீன் சேஞ்ச் ஆகுது. அந்த ஆசிரமத்தில் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்கியூ பண்ண கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அங்கே உங்களை கூப்பிட்டு போய் விட்ருவேன். இல்லை அப்படின்னாக்கா வந்து என்ன அப்படின்னா நீங்கள் என்னோடய சிட்டியில் இருக்கலாம், என்னோடய பிரஜையாகவே நீங்கள் ஆயிடுவீங்க. இது உங்களோட வாய்ப்பு தான் அப்படிங்கிற. இல்லை, எங்களுக்கு நாங்கள் எங்கே வந்தோன்னே தெரியாது, எங்கேருந்து வந்திருக்கோன்னு எங்களுக்கே தெரியுது அப்படிங்கிற சீன் எடுத்துகிட்டு. ஆமாம், இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்தே கடத்திருப்பாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க என்ன ஏதுன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்களுக்கு யாரை நம்புறது என்ன ஏது ஒன்றுமே புரியாது அப்படிங்கிற. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணால் குக்கீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த குக்கீஸை வந்து என்ன பண்ணால் எடுத்து சாப்பிடுங்க, இதை வந்து எடுத்துக்கோங்க, இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இது நல்லா இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா அதை சொல்கிறதுக்கான அனுமதி வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற. ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணால் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அவள் சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணால் ஆளுக்கு அவங்க பங்குக்கு வந்து ஒவ்வொரு குக்கியை வந்து என்ன பண்ணால் எடுத்து யாரும் சாப்பிட்டுட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணால் நம்ம வேணால் ஒரு கேம் விளையாடலாம். இது வந்து என்ன பண்ணால் ஒரு ட்ரூத் அப்புறமேட்டு இல்லைன்னா ஆக்ஷன். நீங்கள் ஒரு செயலை சொல்லணும், அதே நேரத்தில் அதை சொல்ல முடியல பண்ணால் நீங்கள் ஒரு செயலை செய்யணும். இதுதான் இந்த கார்ட்ஸில் இருக்குது, எல்லாம் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணால் பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணால் இங்கே தெற்கில் இருக்க ஒரு வீட்டிலேருந்து வரேன், எங்கள் ஏரியாவில் தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல, நீ ரொம்ப ஒரு பிரேவான டெப்பில் இருக்க. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ண இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், உங்களை நான் கொண்டு போய் விட்றேன், இல்லைனா நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணால் அவரோட எபிலிட்டியை பயன்படுத்தி இங்கே இருக்க பொண்ணுங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எந்த பொண்ணாவது வந்து என்ன பண்ணால் நல்ல டேலண்ட் வந்து வச்சுருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவரோட சிட்டியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேல. யாருக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைனில் வந்து பார்த்தா ஒரு ஓரமாக வந்து அப்படின்னா அந்த சிவப்பு முடி வச்சுருந்தது வந்து அப்புறம் உட்காந்துருப்பா. அவரோட ஷர்ட்ஸை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், முதல்ல மேடுக்கு இருந்த மாதிரியே. அப்புறம் சீன் இன்னொரு பக்கம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஹீரோவோட அக்காக்கிட்ட வந்து என்ன பண்ணால் அவன் வந்து சொல்கிறான், எனக்கு தெரியல அவன் எப்படி சேர்த்தான் என்ன ஏதுன்னு, அவனுக்கு ஏதாவது ரொம்ப வேல்யூவான இன்ஃபர்மேஷன் தெரியுமா, இல்லை நீ ஏதாவது பண்ணியா. இல்லை, நான் எதுவும் பண்ணலை, ஆனால் அவனுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இதனால் அப்போ அவனை கொன்று இருக்காங்க, அவனை கொன்று இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயமாக தான் இருக்கும், அதனால தான் அவனை கொன்று இருப்பாங்க அப்படிங்கிற. எனக்கும் தெரியல, ஆனால் வந்து என்ன பண்ணி இனிமேல் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இனிமேல் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற. பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவன் என்ன நடந்தாலும் வந்து அப்போனா அவங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், நாமளே நம்ம செக்யூரிட்டியை அதிகப்படுத்துவோம், நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சீன் சேஞ்ச் ஆகுது. இன்னொரு மேன்ஷனில் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்கார் வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்க பொண்ணுங்களோட ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு கார்டு வந்து என்ன அப்படின்னா ஓடி வந்து இது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு அப்படிங்கிற. ஏன்னா அறிவுள்ள யாரா, நான் எங்கே இருந்திருக்கேன், நீ எங்கே வந்து சொல்கிற இந்த மாதிரி வந்திருக்கேன், நீ ஏன்னா அவன் இங்கே வந்து நான் சொல்கிற அளவுக்கு முக்கியமான ஆள் அப்படிங்கிற. இந்த மாதிரி சிட்டியில் தான் வந்திருக்காரு அப்படின்னு. அந்த ஆள் போன வாட்டி கொடுத்த கேர்ள்ஸு சூப்பராக இருந்துச்சு, பரவாயில்ல இந்த வாட்டி வந்து என்ன அப்படின்னா என்ன கேர்ள்ஸை கொண்டு வந்திருக்கான்னு தெரில, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்க்க போகிறான். பார்த்துட்டு வான் இந்த வாட்டி என்ன கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் என்ன அப்படின்னு. இல்லை, நான் எந்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வரல. ஏன் என்னாச்சு, என்ன கிஃப்ட் எடுத்துருக்கேன், நான் வந்து ஒரு பேட் நியூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்னையை வந்து என்ன அப்படின்னா அந்த சிட்டிலேருந்து விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்னது விரட்டி விட்டாங்களா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் இந்த இடத்துல ரொம்ப விசுவாசமான ஆச்சு, உன்னையே பூரா வந்து என்ன அப்படின்னா அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. இல்லை, அவங்களோட பையன் வந்து என்ன அப்படின்னா அந்த டேட்டே வந்துட்டான், அவனுக்கு வந்து எல்லாம் நான் தான் ஆள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் இருக்கான். இருந்தாலும் இனிமேல் வந்து என்ன அப்படின்னா ஸ்லேவ்ஸ் எதுவும் கடத்த முடியாது. ஆமாம், எந்த ஒரு ஸ்லேவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் உங்களோட அந்த கொலைக்கார அந்த ஆளையும் வந்து என்ன பண்ண பிடிச்சிட்டான் அப்படிங்கிற. சரி, இருந்தாலும் வந்து என்ன பண்ணா போச்சு, ஒரு வேளை வந்து என்ன பண்ணால் எம்பேருக்கு நான் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணேன் ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணான்னு தெரிஞ்சாலே என்னை கொன்றுவாங்க, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இதையே சாக்கா வச்சு என்ன பண்ணால் ஹீரோவோட அப்பாவும் வந்து என்ன பண்ணால் உங்களை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற. பரவாயில்ல, இப்போ நம்ம என்ன செய்கிறது, நம்ம இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும், அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற. ஏன் என்னாச்சு, என்ன வழி இருக்குது, அங்கே ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா,
அது வந்து ஏதோ டேமா என்ன டேம் அப்படிங்கிற ஆமாம் அது வந்து ஏதோ தண்ணியை வந்து என்ன பண்ணால் சேமித்து வைக்கிறதா அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஏய் நீ என்னடா அவனை கொல்ல போக சொல்கிறியாடா அப்படிங்கிற ஒரு வேளை அவன் செத்துட்டானா அப்பையும் வந்து என்ன பண்ண ஜீவ் கண்ணு இது பண்ணுவார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம அந்த டேமை திறந்து விட்டோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்க தண்ணியை வச்சு அவன் செத்த மாதிரி இருக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் அந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் அதே மாதிரி பொண்ணுங்களை தரேன் அப்படிங்கிற பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்கிறான் அவனே சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது இவனே வந்து என்ன பண்ணா அந்த சிவப்பு முடிக்கார பொண்ணு வந்து என்ன பண்ணா ஹீரோட ரூமில் உட்காந்து குக்கீஸை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஹீரோ வந்து பார்க்குறாரு என்ன இவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா ஆனால் ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிறா எதுனால இருக்கும் ஒரு வேலை இவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து என்ன பண்ணா யார்ட்டையும் வந்து என்ன பண்ணா மறந்து வந்து பேசுகிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கா சரி பரவாயில்ல இவளோட போக்கிலே வந்து போவோம் போயிட்டு வந்து என்ன பண்ணா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது ஈலியன் வந்து என்ன பண்ணா ஓடி வந்து உள்ளே வரா மாஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணா டாமோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஹீரோ வந்து என்ன பண்ணா சந்தோஷமாகடா பரவாயில்ல நான் எனக்கு நல்ல ஒரு கொட்டு நியூஸாவது கிடச்சிருக்கு ஓகே சீக்கிரம் வந்து என்ன பண்ணால் எல்லாரையும் வந்து என்ன பண்ணால் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ எல்லா நோபல்ஸு அது மாதிரி எல்ஃபை சேர்ந்தவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீயும் வரலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது அவள் தாய்க்கமா நீ ஒன்றும் வந்தா வா உனக்கு பிடிச்சிருந்தா வா இல்லைனா ஒன்றும் வர வேணாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு வந்து என்ன பண்ணால் அந்த டேமுக்கு அங்கே போய் பார்க்க போகிறாங்க அந்த டேமோட வேலை வந்து என்ன பண்ணால் எல்லாம் வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் எல்ஃப் கோயினும் வந்து பிரஸ்லாம் வராங்க வந்துட்டு இது என்ன கரெக்டாக இருக்குமா இது ரொம்ப தாங்குமா இதை பார்த்தாலே வந்து அப்படின்னா ஏதோ உடஞ்சிரும் போல் தண்ணி மட்டும் கீழே போனால் எல்லா விவசாய நிலமும் போயிடும் அப்படின்னா கீழே வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செலீனா வந்து வந்துடுவா வந்துட்டு நான் நீங்கள் சொல்ல எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியோட ஃபோர்ஸை கட்டுப்படுறதுக்காக 2 இதை வைக்க சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் கியர் சிஸ்டத்தையும் நான் வந்து பொத்திட்டேன் அப்படின்னா சரி ஓகே சூப்பர் இப்போ வந்து என்னப்பா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற என்னை நம்புங்க இது வந்து என்னப்பா கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா விவசாயமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் தண்ணி ஃபோர்ஸ் போச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க விவசாயிகளோட உயிரையே வந்து என்னப்பா பாதிக்கிறோம் மக்களை வச்சு நம்ம இங்கே கேம்பிளிங் ஆகக்கூடாது அப்படிங்கிற நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா சுற்றி எல்லா ஏரியும் பச்சை பசேன்னு ஆயிரும் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி தயக்கமாகவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு நீங்கள் இந்த கியரை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த வாழை திறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படின்னா உங்களுக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது செய்யும்போது திடீர்னு பார்த்தா இந்த சிட்டி லார்டு வந்து வந்துடும் வந்துட்டு தம்பி என்னப்பா வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சத்தாப்பா சிரிக்கல டேய் தம்பி நீ யாரா நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற இந்த இடத்த உடைக்காதான் அப்படிங்கிற சொல்லி நான் வந்து பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படிங்கிற கிளம்புறதுக்கு இங்கே வந்திருக்கேன் இந்த இடத்த வந்து என்னப்பா மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி லார்டு வந்து சொல்லல உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா நீ என்ன இப்போ இங்கே இருக்க அப்படிங்கிற நான் வந்து ஓவர் எம்பியோட ஒரு லார்ட் ஆகிட்டேன் இன்னும் வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்க ஒரு பிரபுவாக என்னை வந்து மாற்றிட்டாங்க நோபலாக நான் வந்து மாறிட்டேன் அப்படிங்கிற அப்போ நீ அந்த இடத்துல உனக்கு சரியான இடத்துல அதனால என்ன திரும்ப சேர்த்துக்க சொல்லி வந்திருக்கேன் அப்படிங்கிற நான் என்ன அவங்ககிட்ட திரும்ப சேரணும் இந்த இடத்தையும் நான் அழிக்க போகிறேன் என்னோடய மேஜர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மேலே இருக்காங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்தி இந்த டேமை உடைக்க போகிறாங்க அப்படிங்கலாம் அந்த குயின் வந்துட்டு போச்சு இது ரொம்ப ஆபத்து இது தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது பிரிசில் வந்துட்டு செம்ம கோமாய் இந்த வேர்ல்டில் எங்கே போனாலும் நான் தேடி வந்து கொள்ளுவான்டா அப்படின்னு சொல்லும்போது இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இப்படி பயப்படுறத பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன அப்படின்னா மேஜிக்கை கேஸ் பண்ணி ஒரு ஃபயர் பால் மாதிரி என்னம்னா உருவாக்கி அந்த டேம் மேலே வந்து என்ன அப்படின்னா தூக்கி வீசுகிறான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ தப்பிச்சு ஓடிடலாம் இங்கேருந்து அப்படிங்கிற ஹீரோ வந்து பார்க்குறாரு இதெல்லாம் என்னோடய டேமை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா இந்த அலை ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய டேம் எல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி சின்ன அலையெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதை ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் அடுத்தடுத்து மேஜிக் பண்ணி போனால் அலை வந்து என்ன அப்படின்னா அப்படியே ஃபோர்ஸாக வருது வந்த செட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா அது மோது ஹீரோ வந்து என்ன அப்படின்னா ஒரு கியரை வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறாரு யூஸ் பண்ணும்போது வந்து என்ன அப்படின்னா அந்த அலை அடித்த வேகத்துக்கு அந்த அலை அப்படியே அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகி தண்ணியெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து என்ன அப்படின்னா போக ஆரம்பிக்குது உடனே அவன் வந்து பார்த்துட்டு ஓகே இது என்ன தடுத்துருன்னு நினைக்கிறியா இது மட்டும் முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப் பண்ணி எடுத்து வாங்க நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொன்னால் பிரசில் வந்துட்டு ஆமாம் இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற கண்டிப்பாக என்னை நம்புங்க இந்த டேம் வந்து கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லும்போது வந்து சைட்லலாம் பார்த்தாக்க கிராக் விட ஆரம்பிச்சவன் இன்னும் உடஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அவன் வந்து அந்த கிராக் மேலேயே வந்து என்ன பால் போடணுங்கிறதுக்காக அந்த பாலை வந்து அப்படியே ஃபுல்லாக கேஷ் பண்ணி அந்த கிராக் மேலேயே வந்து என்ன அப்படின்னா தூக்கி வீசுவான் அவன் தூக்கி வீசின சேர்த்துக்கு இன்னும் வந்து என்ன அப்படின்னா தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்க வேகத்துக்கு அந்த கிராக் மேலே அப்படியே விழுந்து அப்படியே அந்த இதுவே வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் உடஞ்சோடனே வந்து எல்ஃப் குயின் வந்து பார்த்துட்டு போச்சு இது உடஞ்சிருச்சு வாங்க நம்ம இப்போ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒன்றும் பண்ணாதீங்க இது என் பிளானில் உள்ள ஒரு பகுதி தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும் போது அவன் வந்துட்டு என்னடா பிளானுங்கிற அப்படின்னு சொல்ல திரும்பவும் இன்னொரு ஃபயர் பாலை வச்சு இன்னொரு கேட்டையும் வந்து என்ன அப்படின்னா உடச்சி விட்றான் அவங்க 2 பேரும் இதை பார்த்துட்டு என்ன நீ லூஸ் ஆகிட்டியா
இங்கே பாரு இந்த இடம் ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா உடைய போகுது, நம்ம எல்லோரும் வந்து அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கல, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கரெக்டாக வந்து என்ன அப்படின்னா என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் வந்து என்ன அப்படின்னா அந்த கியர் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவன் வந்து பார்க்குறான், என்னடா நடக்குது என்னாச்சு அப்படிங்கும்போது சைடில் வந்து என்ன அப்படின்னா கியர் சிஸ்டம் வந்து சுற்றி வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வரது எல்லாமே ஒரு கேட்டை வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி அது வந்து என்ன அப்படின்னா தனியாக வந்து என்ன அப்படின்னா இன்னொரு சைடில் அந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணியாக வந்து என்ன அப்படின்னா தனியாக அந்த ஃபார்மிங் லேண்டுக்கு போகுது. அவள் பார்த்துட்டு வா இன்னும் இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஹீரோ வந்து சொல்கிறான், நான் என்னோடய மேட்ச்சை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தணும்னு நினச்சேன், நீயாவே எனக்கு வந்து என்ன அப்படின்னா அதை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிட்டேன், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக மானா பவர் செலுத்தணும்னு நினச்சேன், நீ எனக்காக வந்து என்ன அப்படின்னா அதை ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துட்ட, உண்மையாகவே ரொம்ப நன்றிடா தம்பி அப்படிங்கிற அவன் வந்துட்டு பார்த்துட்டு, என்னடா கிக்கு பயலை, சரி பரவாயில்ல நீ இதெல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத, நான் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து போகிறேன், ஆனால் நான் நிச்சயமாக வந்து அப்படின்னா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட போகும்போது ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஏன்னா நீ போயிட்டு வரத்துக்கு இது என்ன பொருட்காட்சியா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சரி நான் வந்து கூப்பிடல. அவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு தண்டர் அட்டாக்கை வந்து என்ன அப்படின்னா அவன் மேலே வந்து என்ன லான்ச் பண்ணுறான். உடனே அவன் பார்த்துட்டு ஐயா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பிச்சு வேகமாக ஓட நினைக்கும் போதே அவன் மூஞ்சில் வந்து என்ன அப்படின்னா டக்குன்னு அந்த தண்டர் அட்டாக் வந்து பட்டது. அவன் வந்து என்ன அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து என்ன அப்படின்னா கீழே வந்து வந்துடுறான். விழுந்துட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு அப்பா ஒரு தொல்லை ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. மேன்ஷனில் ஹீரோ வந்து எர்த்குவேன்கிட்டையும் பிரசிலாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கேரேஜுக்கு வந்து என்ன அப்படின்னா அதிகப்படுத்தி டேக்ஸை அதிகப்படுத்த போகிறான். கேரேஜ் இங்கே உள்ளே வரதுக்கு நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் அவங்க எல்லோரும் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்ளேயே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது இதில் தான் எனக்கு இதுவே இருக்குது, நாம் அவங்கள வந்து என்னப்பா நார்மலாக உள்ளே வர வைக்க போகிறதில்ல, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். இது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை இது படுத்து அவங்க வந்து என்ன அப்படின்னா நிறைய பணமும் செலுத்துவாங்க. ஃபுட்டை ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவாக இருக்கட்டும், மெர்ச்சன்ட் உள்ளே வந்துட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து செய்வாங்க அப்படின்னு. ஆனால் இந்த இடம் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் அப்படிங்கல, பரவாயில்ல இந்த இடத்த உடைச்சது நான் தான், என்னோடய ஃபோர்ஸை கூட்டு போய் தான் உடைச்சேன், இதை சொல்ல முடியுமா, இல்லை இதை அந்த ஆள் பயன்படுத்த முடியாமல் அந்த ஆளே உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தான் நான் வந்து என்ன அப்படின்னா மேம்படுத்த போகிறேன், இந்த இடத்துல ஒவ்வொரு இடமா உருவாக்கினோடனே வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக மக்கள் எல்லோரும் உள்ளே வந்துட்டு செலவு பண்ணி போகிற ஒரு ட்ரேட் ரூட்டாகவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை வந்து எடுத்து ஹீரோ வந்து காமிப்பார். இங்கே வந்து என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் வந்துடும், ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு இடமா வரும்போது மக்கள் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற. சரி இந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா எல்ஃபான எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிற, நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே நிறையா மக்கள் வராங்க, நிறைய மெர்ச்சன்ட் வராங்க அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல நிறைய ஃபுட் இருக்கும், உங்களுக்கான ஃபுட் ரிசோர்ஸ்க்கான ப்ராப்ளம் எல்லாமே மொத்தமாக சால்வ் ஆயிரும், நீங்களும் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தோடையும் ரொம்ப சகஜமாக வந்து இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த இடம் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபுட்டோட ஒரு பெரிய ஹப்பாக இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சு தருவோம், ட்ரேடோட ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டராக மாறதுனால உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்ஃப் குயின் வந்து பார்த்துட்டு ஓகே ரொம்ப நன்றி, இதுக்காக வந்து என்ன பண்ணால் நான் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தயாராக இருக்கேன், ஓகே பரவாயில்ல, நீங்கள் இப்போ முதல்ல வந்து அப்பா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தயாராக இருக்கீங்க அப்படிங்கிற, நான் ஒரு 1,50,000 கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற. அப்பா 1,50,000 கோல்டா சூப்பர், உங்கள்கிட்டருந்து இவ்வளோ பெரிய இது வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற. பரவாயில்ல இது என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதனால் சிட்டிக்கு நிறைய லாபம் இருக்குது. இன்னொரு சீனில் ஹீரோவோட மேன்ஷனில் அவரோட மெய்டுக்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து செலினாவை கூப்பிட்றாரு. செலினாவை கூப்பிட்டு இந்த இதை கொடுத்து, இதில் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுதா, உனக்கு இதை பற்றி புரியுதா அப்படின்னா, இல்லை எனக்கு டார்க் மேஜிக்கு தண்டர் பவரு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் தெரியும், எனக்கு இதில் இருக்க ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற. தம்பி உனக்கு புரியுதாடா அப்படிங்கிற கேட்கல, அது எனக்கும் வந்து தெரியாது, எனக்கு கெமிஸ்ட்ரியில் எந்த போர்ஷன் எதில் ஊற்றணும் அந்த மாதிரி கேட்டால் தான் தெரியும், என்னடா நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இப்படி இருக்கீங்க, இப்போ நான் செய்யும்போது இந்த இதுக்கான கணக்கு வழக்கை எங்கே போய் பார்க்குறது, என்கிட்ட இருக்கிறதுலேயே புத்திசாலி இவங்க தான் நினச்சேன், இவங்களே இப்படி இருக்காங்க, ஏன் இந்த கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியமாக அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி சிட்டியில் வந்து என்ன இந்த மாதிரி கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியம், இதை பார்க்க தெரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்த வேலையை பார்க்க முடியும். எப்பறம் அனுப்பினா அந்த பொண்ணு வந்துட்டு நான் சீக்கிரமாக நெகோஷியேட் பண்ணி அவனை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும், அப்போ தான் எங்கள் அப்பாவை என்னால் அங்கேருந்து காப்பாற்ற முடியும், அதுதான் என்னோடய முதல் ப்ரியாரிட்டி. அடுத்து என்ன நினச்சிங்க தெரிஞ்சுக்க நாளைக்கு பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.